வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் மோனி மாப்பிள்ளை காதல் கேட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பொண்டாடி பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தோம்னா பொண்டாடி நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்ணி கொடுப்பாங்கன்னு ஒரு ஞான உதயம் இப்போ தான் எனக்கு புரிஞ்சிருக்கு. அது முன்னாடியே புரிஞ்சு அது இப்போ தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த பிடிச்ச விஷயம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோனிக்கு மிகவும் பிடித்தது டப்பா. அந்த டப்பாவில் மிகவும் பிடித்தது கிச்சன் டப்பாஸ். வெல்கம் டு மோனி மாப்பிள்ளை காதல் கேட்ஸ். எப்படி இன்னைக்கு உங்களுக்கு 2 இன்ட்ரோ பார்த்து. சரி மோனி, இன்னைக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் என்ன நல்ல விஷயம் பண்ணியிருக்க? ஸோ இன்னைக்கு வந்து காலையில இருந்து நாங்க வந்து எங்க கிச்சனை ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா எங்க வீட்டுல வந்து ஏசி இல்ல. சரிங்களா? எங்களுக்கு எப்படி ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏசி இருந்துச்சுன்னா போட்டு படுத்திருப்போம். இப்ப ஏசி இல்லாதனால என்ன பண்றதுன்னு தெரியல. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, குப்புன்னு வேர்க்குது. சரி, ஓகே, ப்ரொடக்டிவா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ரேடியோல இருந்து எங்க 2 பேரும் என்டர்டெயின் பண்ண முடியல. சோ ரொம்ப நேரம் மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிச்சு ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். வீடு மாத்தலாமான்னு ஒரு டாபிக் எடுத்து வந்தேன். செருப்பு பிஞ்சு போகும். அவர் மண்டையை கட்டி அதெல்லாம் மாத்த முடியாது, இன்னும் 2 வருஷத்துக்கு அப்கிரேட் வேணா, இனி 2 இயர்ஸ்க்கு இங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஓகே, அப்ப நம்ம 2 இயர்ஸ் இங்க இருக்க போறோம்னா எனக்கு வந்து கிச்சனை வந்து அழகா எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி தந்தாதான் இங்க இருப்பேன். சண்டைக்கு வந்திருக்கேன். நான் இது வந்து துபாயில, இது நம்ம வாடகை இருக்க வீடு, ஓனர் வீடு கிடையாது. இடிச்சுலாம் மாத்த முடியாது. அதனால அங்க பட்டிட்டிங்கறியா பார்த்து வச்சிருக்கோம். அவ்வளவுதான். நமக்கு பிடிச்ச மாதிரி அழகா வந்து மாத்திக்கலாம். சிலதெல்லாம் பண்ணி கொடுத்தாதான் இந்த வீட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கி நாங்க வந்து வீடு செட் பண்ணோம். வீடுல ஐ மீன் கிச்சனை கொஞ்சம் இங்கிட்ட வந்து சஃபில் பண்ணி வச்சு மாத்திருக்கோம். அண்ட் புதுசா ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கணும். சோ என்னன்னா, அதுலயே பாதி நாள் வந்துருச்சு. செருப்பு கடை வாங்கியிருக்கோம். ஏன்னா எங்கிட்ட செருப்பு அதிகமாயிட்டே போகுது. இவருதான் அதுக்கு காரணம். சூவா வாங்கி தள்ளினே இருக்காரு. சோ அவங்க சூகள் எல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு செருப்பு கடை தேவை அப்படின்னு சொல்லி அதுக்காக நாங்க வந்து ஆன்லைன் ஃபர்ஸ்ட் நேர்ல போய் அந்த என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக சுத்தி தேடினோம். என்ன பிரச்சனைனா, வெக்கையா இருக்கு ஃபர்ஸ்ட் ரீசன். 4 கடைக்கு மேல இறங்க முடியல. அப்புறம் 2வது என்னன்னா, ஆன்லைன்ல விட அவன் விலை அதிகமா சொல்றான். யூஸ்டு மார்க்கெட் போறதுக்கு ரீசனே நார்மல் ரேட்டை விட கொஞ்சம் கம்மியா கிடைக்கும், நமக்கு அஃபோர்டபுளா கிடைக்கும்னு போறதான். ஆனா 300-400 வாங்கிறான். செருப்பு கடை போய் 300-400 யாரா வாங்குவாங்க? நீங்களா உசாராயிட்டா என்ன பண்ணுவீங்க? ராஜஸ்தான் போயிருவாங்க மாதிரி. அந்த மாதிரி அவங்களும் உசாராயிட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து நம்மள ஏனாதானு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நூன்ல வந்து பரட்டி போட்டு தேடி எங்களுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு ஐட்டமை வாங்கினோம். ஆனா வந்து அதை மாற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸ்கேம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, காசு கம்மியா வாங்கினோம். பட் நல்ல ப்ராடக்ட், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட டிசைன் சூப்பரா இருக்கு. மாற்றுறதுக்கு உங்களுக்கு நல்ல டைம் இருக்குன்னா, மாற்றுறதுக்கு என்ன மாதிரி ஒரு அறிவான பெண் உங்க கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த அளவு கொஞ்சம் ஏர்நெத்தி வச்ச ஒரு அறிவான பொண்ணு இருக்கணும். சரிங்களா? ஏன்னா நான் வந்து அங்கங்க போயிட்டு வந்துட்டு இருந்தேன். தெரியுதா? அங்கங்க போயிட்டு இருந்தேன். அப்ப தப்பா ஒட்டின்னு இருந்தாரு. தப்பா நம்பரை மாத்தி போட்டு ஒட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் நான் வந்து நிறைய உனக்கு இப்ப நான் பண்ணி கொடுத்தேன் இல்லையா நல்லபடியா கிச்சன். சரி, ஓகே. இந்த செருப்பு உடைய காட்டுறேங்க. இங்க இருந்து வாங்க. தெரியவே. அதுக்கு முன்னாடி பாத்தீங்களா, 3 இது வந்து குடியார பாட்டில் நினைச்சாரு. வெறும் ஸ்டிக்கர் தான். அது வந்து இங்க வந்து கரப்பா வந்து ஆயி போயிருந்தான். அந்த ஆயெல்லாம் தொடச்சு இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல. குழந்தை ஆய் எடுக்கலாம், சரி ஒரு பேரண்ட்ஸ் ஆய் எடுக்கலாம். கலப்பாயெல்லாம் என்னை எடுக்க விடுறாரு இவரு கூட்டு வந்து. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நம்ம வீடு நம்ம தான் க்ளீன் பண்ணோம். கலப்பாயெல்லாம் தொடச்சிட்டு அங்கங்க ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. அதெல்லாம் ஒட்டறதுக்காக இத வச்சு ஒட்டிட்டேன். இதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டி இங்க இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கிச்சன் ஸ்மாலா தெரிஞ்சுச்சு எனக்கு. இங்க வந்து ரொம்ப கேப் கம்மியா இருக்கும். இப்ப வந்து நல்லாவே கொஞ்சம் விலாசமா விசாலமா ரொம்ப. இப்ப ஆக்சுவலா இங்க இருந்து தெரியும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாவே தெரியுது. ரொம்ப பெருமையா இருக்கு. சோ திஸ் இஸ் மோனி கொஞ்சம் பெரிய கிச்சன் கடை சொல்லி கொஞ்சம் பெருசா பண்ணி கொடுத்துருங்க. எப்படி மோனி? அங்கிட்டு இருக்கிறது தூக்கி இங்கிட்டு வச்சிட்டு சிம்பிள் அப்கிரேட். ஓகே, சோ இதுதான் இந்த மாதிரி ஓட்டனாலே போதுங்க. எங்கால அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமா, அப்புறம் கீழ பாத்தீங்கன்னா நாங்க சொன்ன செருப்பு கடை. சோ நூன்ல வந்து 129 ரூபாய் மட்டுமே வாங்கணும். ஆக்சுவலி க்ளோஸ்டா இருக்குங்கறனால கொஞ்சம் நீட்டா தெரியுது. ஆமா, ஷூ முன்னாடிலாம் ஷூலாம் அங்க போட்டு அப்படியே காசு நடக்கும். அது வந்து என்ன டஸ்ட் சேர்ந்துருது ரொம்ப. அதுக்கு கீழ நூல் படுற மாதிரி ஆகுது. அதுக்காக தான் இந்த க்ளோஸ்டா வாங்கணும்னா ஷூ அசிங்கமா பரப்பி போட வேணாம் அப்படி சொல்லி இது வாங்கணும். இது நாங்களே மாட்டணும். நாங்களே இது ஃபுல் ஃபிட்டிங் பண்றதுக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்படி இழுத்தீங்கன்னா 2 ரேக் இருக்கும், அதுல வச்சுக்கலாம். ஸோ ஷூ கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கும், அதை இக்னோர் பண்ணிருங்க. பாத்தீங்கன்னா
ஓகே. ஸோ இப்போ ஏன் இது வந்து வேணா வாங்கணும்னா மற்ற ஃபர்னிச்சர்லாம் முடிஞ்ச அளவுக்கு தூக்கிட்டு போக முடியாது. நம்ம ஏதாவது ஒரு வீட்டுக்கு போறோம் இன்னும் அடுத்து போகும்போது இது கண்டிப்பா தூக்கிட்டு போகலாம். அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டோம், பயப்படாதீங்க. சரி போகும்போது சொல்றேன். அதனால இது மட்டும் நம்ம சொந்தமா புதுசா வாங்கிக்கலாம் பாவா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வாங்கிட்டோம். ஸோ அதுக்கு டெக்கரேட் பண்றதுக்கு 2 பூந்தொட்டி, மரத்தொட்டி. அது வந்து ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் தான். அதுக்கப்புறம் இந்த வால் ஸ்டிக்கர் வந்து ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. தெருவுல வந்து பாதி ஒட்டினேன், அது மீதி வந்து ஊர்ல இருந்து சேம் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் ஜூமிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசிங்கமா தான் தெரியும். ஏன்னா காரணம் வந்து இவர் தான் அசிங்கமா ஒட்டி கொடுத்துருக்காரு. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லிட்டரலா கிழிச்சிட்டாரு, ஃபுல்லா கிழிச்சு டென்ஷன் ஆகி இதான் இவ்வளவுதான் என்னால ஒட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒட்டி கொடுத்தாரு. ரொம்ப பாருங்க, ஒரு லெவலுக்கு தான் பொறுமையா இந்த சந்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஹெயிட்டான அப்படி குனிஞ்சு ஒட்டுறதே பெரும்பாடு. அதே ஒட்டி கொடுத்தா அதை பிடினா அங்கிட்டு பிடிக்கிறா, அங்கிட்டு ஒரு பக்கம் தள்ளி போறா. பாத்தீங்களா அப்படி மாறிடுவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்பதான் ஹை இன்டெலிஜென்டா என்னோட எலக்ட்ரிசிட்டி வேலையெல்லாம் காமிச்சு பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து இந்த ஊர்ல கொஞ்சம் நல்லா என்னன்னா வீடியோலாம் எடுக்கும்போது இங்க வந்து எங்களுக்கு சன்லைட் கிடையாது, டைரக்ட் சன்லைட். ஏன்னா கிச்சன் வந்து ஹிடனா இருக்கும், அதனால எங்களுக்கு டைரக்ட் சன்லைட் இல்லாதனால வீடியோஸ்லாம் பார்த்தா ரொம்ப கிச்சனும் இது எல்லாமே வந்து ரொம்ப டல்லா தான் தெரியும். அதனாலதான் மெயினா கொஞ்சம் ஹைலைட் பண்ற மாதிரி வந்து லைட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ட்ரிப் லைட் வாங்கி மாட்டி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நியூ லுக் மாதிரி கொடுக்குது. ஸோ இவ்வளவுதான். இது பண்ணதுக்காக எங்க பாவா வந்து எனக்கு பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு புள்ளத்தாச்சி மாதிரி கேட்டு சுத்திட்டு இருக்காரு. அதுக்காக 22 திரம் செலவு பண்ணி கருப்பட்டி வரை வாங்கியிருக்காரு. நம்ம ஊர்ல சாப்பிட்டா கருப்பட்டியிலவே பால் கொழுக்கட்டை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஒரு காலத்துல செஞ்சு கொடுத்து சாப்பிடுன்னு விரட்டும். இல்ல ஊருக்கு போனாலே அவங்க கம்பல்சரியா நிறைய சுக்கெல்லாம் போட்டு நல்ல ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது சாப்பிட்டா மூக்குல இருந்தெல்லாம் ஒழுகும். இந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியா வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதுக்காக இவர் அதை சாப்பிடணும்னு ஞாபகம் வந்துருச்சு. அதனால என்கிட்ட கேட்டிருக்காரு. பட் ஐ டோன்ட் நோ ஹவ் டு மேக் இட். ஸோ நான் இப்பதான் வீடியோ பார்த்து ஏதோ பண்ணி சிலதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சரி, இந்த பக்கம் இலையில தொங்க விட்டுருக்கீங்க மோனி. இது ஏதோ அந்த வீட்டுல தொங்க இடம் மாதிரி இருக்கு. அதே இலை தான். இது வேற அப்ப புழுந்து தொலைஞ்சிருச்சு. டேப் உறிஞ்சிச்சு கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி அதே பழைய பாத்திரங்கள் அதேதான். கொஞ்சம் புளி டப்பா அப்படியே பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே. ஆல்ரெடி வந்து நான் மாவு எடுத்து வச்சிட்டேன் 1 கப்பு. ஏன்னா இவரு மட்டும் தான் சாப்பிடுவாரு. சமையல் வீடியோ இறங்கிரும் போலயே. அதுக்கப்புறம் இல்ல சமையல் வீடியோல 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து தண்ணி காய்ச்சி அதுல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலக்கணுமா. ஸோ கலக்கிங்ஸ் இதெல்லாம் வந்து அவர் பண்ணுவாரு. நான் மேலோட்டமா ஐயோ இது கலக்கிறது கஷ்டமாச்சு. தெரலாம கலட்டணுமே. தெரலாம கலட்டுவா? சாரி இவரான தெரலாம அப்படி கலக்கணுமே. அது ஏன் தெரிய போகுது? இதெல்லாம் என்கிட்ட யாரும் சொல்லல வீடியோல. இல்ல கட்டி ஆகாம. சரி ஓகே. வீடியோல வந்து சமையல் குறிப்பு போடுறாங்க, ஆனா கிளியராவே போட மாட்டாங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு ஏத்த அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அது தெரியாம தான் நானே வீடியோ பாக்குறேன். உங்களுக்கு ஏத்த அளவு எடுக்க எப்படி எடுக்கிறது? இது வந்து பாவம் பேச்சுலர்ஸ்ல. எனக்காவது சரி ஓகே ஒரு அளவுக்கு தெரியும், அதை வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணி ஊத்திடுவேன். பேச்சுலர்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சா அந்த அளவு தெரியாம தானக்கா உங்க வீடியோவே பார்க்க வந்தேன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அந்த அளவுக்கு தப்பா நினைக்காதீங்களா. நாங்க பேச்சுலர் இருக்கப்போ கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு மீன் குழம்பு வச்சேன். பொடி எவ்வளவு போடுறதுனே தெரியாது. நம்ம பில்லாராமண்ண மாதிரி அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் மீன் பொடி கொஞ்சம் தூக்கலா போட்டு அடி நல்லா இருந்துச்சு குழம்பு. ஆக்சுவலி டேஸ்ட் நக்கி கூட பார்க்கல, அருமையா இருந்துச்சு இல்லையா? அவ்வளவுதான். அளவெல்லாம் யோசிக்க கூடாது, போட்டுனே இருக்கணும் தோன்ற அளவுக்கு. இது பால் கொழுக்கட்டை வருமா இஷ்டமேனிக்கு போட்டா? அது ஏதோ ஒண்ணு வந்தா சரி. ஆக்சுவலி எனக்கு இந்த ஸ்வீட்லாம் ஏன் பயம் அப்படின்னா அந்த பதம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது அப்புறம் அந்த கரெக்டான அளவு வெல்லம் உருட்டி எரிஞ்சா மண்டை உடைஞ்சிடக்கூடாதுல, அதெல்லாம் வந்து கரெக்டா பண்ணலன்னா அந்த சாஃப்டா இருக்காதுன்னுவாங்க. அதனாலயே நான் வந்து இந்த ஸ்வீட் கருமத்தெல்லாம் பண்ணவே மாட்டேன். எனக்கு அதெல்லாம் வராது. நமக்கு தெரிஞ்சது நான்வெஜ் வெஜ் இது மட்டும்தான். இது உடையாதாட்டு இருக்கே பாஸ். இந்த பாருங்க கருப்பட்டி இப்படிதான் இருக்கும். கருப்பட்டி விறகு கட்டையா கருப்பட்டியா? இது கருப்பட்டி பார்த்தது இல்லையா வாழ்க்கை அப்படின்னா? நான் உடைக்கிறேன். சரி இப்ப வீரமங்கை இறங்க போறாரு வாங்க. ஆமா மங்கை சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. எங்க ஆபீஸ்ல இருக்க மங்கையோட மாமியார் இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆபீஸ்ல இருக்க மங்கையோட மாமியார் என்னல பேசுற? ஆமா எங்க டீம்ல ஒருத்தவங்க மங்கைன்னு இருக்காங்க. அப்படியா? மாமியார் வந்து இந்த எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அந்த பையன் ஆபீஸ் வரணும் வர மாட்டானா, வீடியோ போட்டுன்னு இருக்கான், ஏன் வேலைக்கு வர மாட்டானா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆண்டி கண்டிப்பா நான் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் சரிங்களா, உங்க மருமக தான் நான் கேட்குற வேலையெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணி தர மாட்டாங்க, வீட்டிலாச்சும் வேலை பண்றாங்கன்னா பண்ணலன்னு கொஞ்சம் அவங்களோட கண்டிதான் கேட்டு வாங்குங்க. அவங்க பேரு மங்கை. என் சித்தப்பனுக்கு ஒத்த பிள்ளை போனாலும் பரவாயில்லடா,
அந்த சுடலவன சாமிக்கு கிடாவுக்கு பதில உன்னை பலி கொடுத்து ஊருக்காரங்களுக்கு நான் பண்ணி இன்னும் உடைச்சிட்ட உடைக்காம செய்யணும். நமக்கு இன்னும் பலம் பத்தலையோ. இது அட்டனை உடஞ்சிரும் மணி. அக்கா ஒரு வழியா மாவை பதமா திரட்டி உருண்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து லைட்டா பயமா இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆனாலும் மாவு போட்டு தண்ணி ஊத்தி ஊருக்கே பண்ற அளவுக்கு நான் பண்ணிடுவேன் ஜாலியா. அப்ப போய் இப்படிதான் எனக்கு கண்ணாடி இறங்கி ஜெய் காளி அந்த மாதிரி போகுது. பண்ணாதான் உள்ள போகும் கண்ணாடி. ஸோ ஒரு வழியா கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சாரி யார் தப்பா நினைச்சாதீங்க. இந்த பக்கம் இந்த ஏதோ கீழே டபுள் சின் தெரியுதுன்னு நினைச்சு மூணு லேசா குனிஞ்சிருக்கிறதா அப்படி தெரியும். ஏய் அவங்க கேட்கவே இல்லை. நீ வாயா பியூட்டிஃபுல்லா வச்சிருக்கேன் ஹேர் ஸ்டைல்லாம் எப்படி. வாவ். நான் வந்து இப்போ புதுசாக வந்து ரிவர்ஸ் கண்டிஷனிங் கண்டுபிடிச்சிருக்கேன் கைஸ். என்ன அப்படின்னா இன்ஸ்டாவில் பார்த்தேன். சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம முடி தான் கக்கூஸ் பெருசாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா போட்டாக்ஸ் பண்ணப்போ நல்லா ஹேர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இன்னும் வரல. அமீபா ஷேப்ல வருது லைட்டா. எங்க எனக்கு தெரிஞ்சு காஞ்சா வரமாட்டான்னு நினைக்கிறேன். இல்ல டக்குனு பண்ணணும், காய விடக்கூடாது. அப்ப நீயும் வந்து பண்ணு. கோவப்படாதீங்க சார். ஸோ ஒரு வழியா பால்ஸ் ரெடி. ஆளாளுக்கு ஒரு ஷேப்ல தான் இருப்பாங்க. ஒன்னு சிறுசா இருக்கு, ஒன்னு பெருசா இருக்கு, ஒன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரா லார்ஜா இருக்கு. நீ வந்து பாரு, ஒன்னு இந்த பக்கம் கண்ணமா நல்லா கொண்டு போடாம பார்த்தேன். ஒன்னு இந்த பக்கம் கண்ண மாதிரி இருக்கு, ஒன்னு இந்த பக்கம் தாடி மாதிரி இருக்கு. தாடியா? நல்லா நல்லா சரி. யாருமே நசிப்படுத்த வேணாம். சரி நல்லா சரிமே பாத்தியா இந்த மாதிரி இருக்கு. நன்றி தெரியுதா? அது வந்து அது பேசினே பண்ணனால ஆளாளுக்கு ஒரு ஷேப்ல வராங்க. இந்த இவன்லாம் ரொம்ப குட்டியா இருக்கான், இவன் கொஞ்சம் மீடியமா இருக்கான், இவன் கொஞ்சம் குட்டா இருக்கான். இது வந்து மோனியோட ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். இது வந்து சின்ன வயசுல ஒல்லியா இருக்கு. அது பிறந்தப்ப அது மிச்சம் எல்லாமே இப்ப இந்த குட்டி அது பிறந்தப்ப இதெல்லாம் வந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஓகே ஒரே எப்படி ஒரே மாதிரி பாடி வெயிட் மெயின்டைன் பண்றீங்க? இல்லங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பால்ஸ் மாதிரி ஆயிட்டேன் பெருசா. அப்ப யாரு காரணம்? நீ தான் காரணம். ஒண்ணும் தப்பு இல்ல, போடு. என்ன மாவு கரையுது கரையாது கரையாது, போடு போடு, அப்படிதான் இருக்கும். தூக்கி டம்மு டம்மு போடாத, கரையுது. கரையாதுடி. கரைஞ்சிச்சுன்னா நீ அடுப்ப எங்கடி கொதிக்க வச்சிருக்க? குறை கரைஞ்சிருச்சு. கரையாது கரையாது கரையுது எல்லாம். நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா இந்த பால்ஸ் எல்லாம் ஏன் கரைஞ்சு ஓடுதுன்னு தெரியல. இந்த கொஞ்ச நேரம் காய வைக்கணுமா வெயில்ல? எல்லாம் கரைஞ்சிருச்சு. டேய் அவன் செத்துட்டான்டா. என்னை ஒரு பெரிய மனுஷன் நம்பி எப்படி போனே இத செஞ்சு கொடு. என்ன மாதிரி இதாவே குழந்தை வைக்க சொல்லி தரலையா உங்க வீட்டுல? மம்மி புட்டுக்கடை வச்சிருந்தேன்னு சொன்னீங்க. புட்டுக்கடை தான் வச்சிருந்தோம், கொலக்கட்டை கடை வைக்கல. கொலக்கடை வைக்க மாட்டீங்களா உங்க புட்டுக்கடையில? கலண்டு ஓடிடும். குழந்தைங்களுக்கு மாத்திரை முழுங்க மாட்டாங்கன்னு சொல்லி தண்ணியில சொல்லி அந்த மாதிரி இருக்கு. சத்தியமா உனக்கு நான் இனிமேல் என் வாழ்க்கையில எதுவுமே செய்ய மாட்டேன். என்னபாவா கரையாதுன்னு அந்த அக்காக்கெல்லாம் கரையவே இல்லை வீடியோல. மோனி இந்த கொலக்கட்டை கூட கரையுது மோனி. இந்த கண்ணத்துக்குள்ள எப்படி மோனி கரையும் சொல்லு. இப்ப என்ன பண்றது? ஏய் ஆவியில வேக வைக்கலாம் மோனி, சரியாயிரும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. கொலக்கட்டை ஆவியில தான் வேக வைக்கணும், எவ தண்ணியில வேக வைக்கிறோன்னு தெரியல. அந்த அக்கா ஏதாவது எக்ஸ்ட்ரா விட்டு சேர்த்து. உங்க அம்மாவும் தண்ணியில வேக வைப்பாங்களோ? இல்ல எங்க அம்மா இதெல்லாம் வைக்கணுமே குக்கர் இல்ல. சரி குக்கர் பாரு, இட்லி குக்கர். நீ எதுக்கு என்னை தண்ணியில வேக வைக்க சொன்ன? இட்லி நீ தான் வீடியோ பார்த்து பண்ணிட்டு இருக்க, நானா சொன்னேன். சரி சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. இட்லி குப்பரை எடுத்த காரணத்தினால் தோசையை ஸ்கிப் பண்ணிட்டு இட்லி ஊத்தலாம்னு முடிவு பண்ணிருங்க. நாங்க இதை வந்து ரொம்ப யாராவதுலாம் வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் இட்லி குப்பரை யாரும் வந்தது இல்ல. ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வந்தாங்க, அவங்களுக்காக இட்லி ஊத்துனோம். அதான் அவங்க சாப்பிடல, மோனி தான் சாப்பிட்ட கடைசி வரைக்கும். அதை நல்லாவே இல்லப்ப இப்படி சொல்லிட்டாங்க. அது நாரச்ச மாவு இல்ல கடை மாவு. அதனால ஒரு பெரிய உருவம் வந்து இட்லி குப்பரை மறைச்சுன்னு இருக்கு பாத்தீங்களா? ஒரு வேகத்துல ஊத்திட்டு இங்க வடிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. பக்கத்து இதுல வந்துட்டோம். ஏன் மோ 4 இட்லி ஊத்திட்டு இருக்கேன்? உனக்கு 2 எனக்கு 2. எனக்கு இட்லியே வேணாமே. ஓகே பாவா, ஓகேவா? நானே தின்றுவேன். சூப்பர் மோனி. வெரி ஸ்மால் யூ நோ, அதனால தான். அப்படி சொல்லு. ஏய் ப்ளீஸ் டா, நீங்களும் கரஞ்சிரும். ஏய் மூடு ஃபர்ஸ்ட் மூடு அப்ப வேகும். ஸ்டீம் ஆனதா நீ என்னவே என்னன்ற உனக்கு செஞ்சு கொடுத்தா என்ன மூடுன்ற. சோ அது அப்பனா வேகும் மோனி, இல்லாட்டி ஆவி பூரா வெளியே போயிடும். அதனால தான் கொலக்கட்டை வரலாம் அழுவே. நான் இப்பவே சொல்றேன், கொலக்கட்டை நல்லா வரலாம், நீ கண்டிப்பா அழுவ. சரியா? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. என்ன பண்றது? உருண்டை கொலக்கட்டை இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு மண்டை அச்சான்னு வச்சுக்கோ. இங்க பாரு, மம்மி செய்யற கொலக்கட்டை ஞாபகம் வந்தா ஊருக்கு போறப்ப மம்மி எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்கணும். ஓகே, அதை விட்டுட்டு என்னையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு. ஓகே
எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வராது. சிக்கன்ல ஏதாவது செஞ்சு தர சொல்லையா, சூப்பரா செஞ்சு தரேன். மட்டன்ல செஞ்சு தரேன். இந்த மாதிரி ஸ்வீட்ல எனக்கு வராதுன்னு உனக்கு தெரியாதா? வாவா பாத்தியா இல்லையா எவ்வளவு பிரிட்டிஷ். நான் பேசாம இருந்தேன் சரியா அர்ச்சனா. சரி உடனே சொல்லிடுவாருங்க புருஷனை தப்பா பேசினா இப்படிதான் முடியும். அது நான் சொல்லவே வரலங்க. இப்ப இவதாங்க தப்பா பேசுறேன். கரையில சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இருங்க என் கண்ணாடி ஆகிடுச்சு. டிசாஸ்டர் முடியும் நீ. நானே வந்து அங்கிட்டு இங்கிடுச்சுக்குவேன் சரியா. நான் வந்து ஹெவியான டாஸ்க் பண்ணதுக்கு ஒரு சின்ன இதுதான் கேட்டேன். பண்ணித்தரேன் நீ தான் சொன்ன வீடியோ பார்த்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோல ஏன் தண்ணிக்குள்ள போட்டாங்க பால்ஸ்லாம் எடுத்து? what do you want? what's your problem? கேபி கருப்பு என்னையா வேணும் உனக்கு? வீடியோ அப்ப நீ சொல்லு பால்ஸ் மேடம் அப்படி சொல்லு. நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. அவன் போடுவான் தப்பாகுதுன்னா. with their legs and they kicked my balls. 5 rice balls. ஏன் பாத்தீங்கன்னா ஒன்னும் பேசுறதுக்கு இல்ல. சரி கோலக்கட்டை அப்புறம் பேசிக்கிறேன். இல்ல கொலக்கட்டை வந்துரும். பாக்குறேன் வேகுதா. அந்த கரஞ்சவங்க மட்டும் கண்ணாடி போட்டு இது பண்ணாதீங்க, மூஞ்சில அடிக்குது. தயவு செஞ்சு போடுற வீடியோ பார்த்து எதுவுமே யாருமே இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. நல்ல வீடியோ நல்ல சேனல்ல பார்த்து ட்ரை பண்ணுங்க. என் கொல்கட்டை வேணாம். ஓகே. சண்டே இரவு 10:30 ஓகேங்களா. நான் கேட்டதுக்காக இந்த கொழுக்கட்டையை இன்று இரவு பண்ணி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி மோனி. ரொம்ப சந்தோஷம். ஸோ கொழுக்கட்டை ஃபைனலி கொழுக்கட்டையாகவே வந்துருச்சு. கரைஞ்சி ஓடலை, தப்பு ஸ்டாப்பில். இல்லைன்னா இன்னைக்கு வாழ்க்கை ஃபுல்லாக அதையே சொல்லி காட்டியிருப்பியா? அப்படிலாம் இல்லை. ரொம்ப கொதிக்குது. சின்ன பால் சாடு பெரிய அது கொஞ்சம் வேண்டாம். கொதிக்குது. வாய் சரி நான் சொல்றதை கேளு. வாயில வை. ஏய் சாப்பிடுதாயா? கல்லு மாதிரி இருக்கா? கரெக்டாக இருக்கு. லைட்டாக எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கு. மற்றபடி எல்லாம் அதுக்கு இவர் தான் காரணம். கருப்பட்டி இனிப்பே இருக்காது போடு அப்படி சொல்லி இவர் தான் நிறைய படம் சொன்னார். இல்லை கரெக்டாக இருக்கு. நல்லாக்கா. வெற்றி. ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த எபிசோடில் சந்திக்கிறோம். அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட வரும். ஏன் இது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையா? இல்லை நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. Until then bye from மோனிஸ். பார்த்தீங்கன்னா நகம் பண்ணியிருக்கலாம். அது ஏன் பண்ணேன்னு ஆயிடுச்சு. சரி அது அடுத்த கதையில் சொல்கிறேன். பாய்.